ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் தாங்க செய்ய போறோம். மீன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சா, சரி இன்னைக்கு மீன் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீன் எடுத்துட்டு வந்தாச்சு. போடுனா போடுங்க போடு போடு ஒரு கிலோ வர மாதிரி போடுங்க, டக்குன்னு போடுங்க. கொஞ்சம் தீமானா எவ்வளோ அண்ணா? 2 கிலோ போட்டுண்ணா. கலந்து போடுங்க கலந்து போடுங்க கலந்து போடுங்க, பெருசையும் கலந்து போடணும். 2 கிலோ அரிசி கொஞ்சம் போட்டு வரமிளகாய் போட்டுருக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. வெங்காயம் நிறைய போட்டா நல்லா இருக்கும் குழம்புக்கு. வரமிளகாவும் நிறைய போட்டுக்கிறேன். புளி ஊற்றுறதுனால அதனால காரம் உரைக்காதுங்க. அதனால கொஞ்சம் நிறைய போட்டுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 மிளகா வட்டம் போட்டுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வீடியோ நான் தான் எடுக்கிறேங்க. நானே சமைச்சுக்கிட்டே நானே எடுக்கிறேன். அதனால் கையில் எடுத்து போட முடியல. நல்லா வதங்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட சீரகம், மிளகு போட்டுக்கலாம். மீனெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. இங்க பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வள வச்சாச்சு. மீன் கழுவி வச்சிருக்கிறேன். இது நேற்று தான் எடுத்துட்டு வந்தோம். அவ்வளோ கூட்டங்க கடையில். ஆமாம், இது கூட பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ண போறோம், கொத்தமல்லி போட போகிறோம். கொத்தமல்லி இந்த கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி தூள் இது கூட கொஞ்சம் போட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீன் பாருங்க முழுசு முழுசா இருக்கு. மசாலா தடவி வச்சிடலாம். முட்டை ஒன்று உடச்சு பார்த்தீங்கன்னா மீனுக்கு மசாலா போட்டு வச்சாச்சு. இது குழம்புக்கு வச்சுருக்க தலை சின்ன சின்ன மீன்லாம் வாருங்க குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். மீனை கழுவி நாம் மசாலா போட்டு வச்சிடணும். இல்லைன்னா என்ன பண்ணும், மீன் கெட்டு போயிடும் சீக்கிரமாக. மசாலா தொடங்கி வச்சிடணும். குழம்பு வச்சுக்கிற மீனை புளி ஊற்றி வச்சிடணும். அப்போ
அப்போ தான் மீன் கெடாது. நாங்களும் மசாலா போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி அந்த மசாலாவெல்லாம் போட்டு அரைச்சி குழம்பு வச்சிடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். கடாயில் வச்சோம்னா என்ன ஆகும்னா நம்ம குழம்பு எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்ற முடியாது, மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால நம்ம இதில் வச்சிட்டோம்னா நம்ம இதையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சு நம்ம அரைக்கிறப்ப வெந்தயம் போட்டுக்கிட்டோம், அதுலேயே போட்டுக்கிட்டோம். அதனால அதில் நம்ம வெளியே போட வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நானே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால என்னால் பொருள் எதுவும் கரெக்டாக எடுத்து சரியாக போட முடியல. வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். எடுத்து ஊற்ற தேவையில்லை, இதுலேயே நம்ம வச்சு பரிமாறிக்கலாம். ஏன்னா இப்படி வைக்கிறதுனால என்னன்னா மீன் உடையாம இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்கேன் மசாலாவை இதில் போட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சிருந்த புளி அதில் ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் விட்டு மீன் எடுத்து இதில் போட்டு, மீன் போட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாதுங்க, அந்த சூட்லேயே மீன் வெந்துடும். போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் போடணும். ரொம்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டுங்க, அப்புறம் மீன் போட்டுக்கலாம். குழம்பு இறக்குறதுக்கு தான் மீன் போடணும். குழம்பு இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மீன் போடணும். அது கூடவே ரோஸ்ட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு மீன் ரோஸ்ட்டு போட்டுடலான்னு எண்ணெய் வச்சுருக்கேன். எடுத்து நம்ம போட்டுடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் ரோஸ்ட் போட்டால் சாப்பிட்றது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.